இவங்க எல்லாரும் சிக்கிக்கிட்டு இருக்கிறது பக்திக்குள்ள இல்ல, சடங்குகளுக்குள்ள. சடங்குகள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அது ஒரு சுயலாபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். இவங்களுடைய சடங்குகள் எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கும்னா, ஒரு பெண் தெளிவடைய கூடாது, அவளுக்கு எந்த மீனிங் தேவையில்லை, அவ இதை மெஷின் மாதிரி கடத்திக்கிட்டே இருக்கும் பரம்பரையா. இப்போ நான் எங்க அம்மா வீட்ல இருந்து என் மாமியார் வீட்டுக்கு வந்துடுறேன். அப்போ என் மாமியார் அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன மாதிரி இந்த சமூக கட்டமைப்பு இருக்குன்னா, உன் வேலை செஞ்சுட்டே இருக்கணும், பணி செய்து கெட, அவ்வளவுதான். என் மாமியாருக்கு 80 வயசு ஆகுது சார், எனக்கு கல்யாணம் 16 வருஷம் ஆகுது, ஒன்னாதான் இருக்கும். இப்ப இவங்க எல்லாரும் சொல்லும்போது உங்க குழந்தைங்களுக்கு நீங்க முன்மாதிரியா இருங்க. எதுல முன்மாதிரியா இருக்கணும்? அவங்க அழகா சொன்னாங்க, தட்டை எடுத்து கொண்டு சிங்க்ல போடுன்னு சொல்றதுல முன்மாதிரியா இருக்கணும். ஆனா எனக்கு கடவுள் இருக்கு, நான் என் குழந்தைக்கு சொல்லி தரக்கூடாது. அதே போல கடவுள் இல்லைன்னு நான் என் குழந்தைக்கு சொல்லி தரக்கூடாது. கடவுள் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு உணர்ந்தா தான் அது இருக்கு. அதே மாதிரி என் குழந்தையும் உணர்ந்தா இருக்கு. என் குழந்தை கடவுள் இல்லைன்னு உணர்ந்தாலும் அதுவும் கரெக்ட். பட் நம்ம டிசிப்ளின் சொல்லி கொடுக்கறது மூலமா, ஹவு யூ டீல் வித் பீப்புள் அப்படின்னு சொல்லி தரது மூலமா, அந்த குழந்தைங்களை நல்ல சிட்டிசனா உருவாக்குறது மூலமா இங்க எல்லாமே ஸ்மூத் ஆகும். எனக்கு இந்த இடத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீ கடவுள் கும்பிடாத, அதை பத்தி எனக்கு ப்ராப்ளம் இல்ல. நீ என் டைட்டல் சர்ச்சுக்கு வரணும், நீ எனக்கு 5 வேளை தொழுகணும், என்னுடைய பழக்கம் இது, கோலு வைக்கணும், அதுக்கு நீ இவ்வளவு பிசிக்கல் ஒர்க் பண்ணணும்.